மாமா ஐயா எவ்வளவுதான் இருந்தா தாம்பரைக்கு வந்து பிறந்து கொண்டு எதுவுமே இல்லை. நம்ம மச்சானார் சொன்னா நம்ம பங்காளிங்க நம்ம மச்சானார் குழந்தைங்க அதிக மச்சானார் பிள்ளை குட்டி நிறைய இருக்குது. தாம்பரை பாருமா அந்த காலத்துல தத்துக்கு ஒரு பிள்ளையும் சொத்துக்கு ஒரு பிள்ளையும் தாம்பரை பங்காளி விட்டு போனோம் சொன்னா தத்து பிள்ளை எடுத்து அந்த வழக்கம் சொல்லி தீனி பழகிறான். அப்பெல்லாம் பூமுருக்கு நான் தாம்பரை நிறைய வாங்கினான். சரி நம்ம புள்ளதான் இல்ல பிறக்க மாட்டேங்குது. பங்காளி வீட்டுல 6 புள்ள 7 புள்ள 3 புள்ளோட இருக்குது ஒரு புள்ள வீட்டுல. தத்துக்கு ஒரு புள்ள சொத்துக்கு ஒரு புள்ள வாங்க பெரியவங்க சொல்ல வாங்குற போறோம் குழந்தைய இல்லாட்டி தத்து புள்ள எடுப்பாங்க. ஒரு ஆஸ்பத்திரியில போய் சின்னதா பொம்பளை புள்ளையா பயிரா இருந்தாலும் கொண்டாந்து வளர்த்து நம்ம சாவு காலத்துக்கு முதலெடுத்து ஆடுறது. இந்த மாதிரி தாம்பரை பார்த்தாங்க. நம்ம பங்காளி வீட்டுக்கு போனோம்னா புள்ளையான புள்ள கிடக்குது. நம்ம ஒரு புள்ளைய எடுத்து வளர்த்து இந்த சொத்து சொக்கத்தை கூட அந்த புள்ளைக்கு எழுதி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் பூமுருக்கு அதிரசம் எல்லாம் சுத்துக்கிட்டு சட்ட வேட்டியில எடுத்துக்கிட்டு அண்ணாத்துக்கு அவங்க 2 பேரும் நம்ம இது மாதிரி நம்ம நிலைமை ஆச்சு. தாம்பரே சாமி மன்னபரே நீ என்னடி யோசனையில இருக்கிற? ஐயா ஜெயிக்க முடியாது நீ. இல்ல மாமா என்ன தானே தத்துக்கு ஒரு பிள்ளையும் சொத்து தத்துக்குள்ள எடுக்க போலாம் சாமி மன்னவா. பூரா காரியம் பண்ணணும் ஒண்ணுமே நடக்கல. சொல்றாங்க கொண்டாட்டி அந்த இடம் போனோம்னா பால் பண்ணி வந்து கொடுவாங்கிறான். தாமரை ஆட்டம் சாமி மன்னவா ரமேஷ் தானம்ல தாமரை பத்தார் சாமி மன்னவா. மன்னவரே என்ன சொன்னீங்க? கல்யாணம் வேணாம்னு சொன்னேன். இந்த சோளத்தொட்டு கொண்டு வந்தும் தந்திர மாத்தாளி கட்டி தாமரை சாமி மன்னவரே தத்துக்குள்ள எடுத்துதாமா. ஐயா இந்த தத்து பிள்ளைக்கு மிச்சரும் முறுக்கும் பிஸ்கட் வாங்கி வந்து கொடுத்தா ரொம்ப நல்லது. இந்த தத்துக்கு ஒரு பிள்ளை எடுக்க போகணும். போலாமா புறப்பட்டு தானம்ல தாமரை ஆட்டதும் அவங்க வச்சு அங்க இருந்து வராங்க. இப்பதான் தருமகர்த்தாங்க அந்த பத்தம் வராங்க சார். பச்சை சருவுக்காரன் நாளைக்குதான் வளைகாப்பு கொஞ்சம் கும்பல் வரும். நாளைக்கு சனிக்கிழமை நிக்கிறதா அம்மா நான் நாளைக்குதான் எல்லாம் அன்னதானம் சாப்பாடு கொடுக்க. நாளைக்குதான் குழந்தை எல்லாம் தொட்டி கட்டி தாலாட்டு பாட்டு பாடி மடிப்பிச்ச போறது. அம்மா அந்த கோயிலுக்கு போயிருப்பாங்க. ஆமா எல்லாம் அம்மாசி கோயிலுக்கு எல்லாம் போயிட்டாங்க. ஏங்க மாம்போய் சரி அந்த குண்டுக்குள்ள வரும் மிச்சர் ஒரு பைட்டு எடுத்துட்டு வர கடையில தத்துக்கு வரப்புல தானம்ல தாமரை பத்தார் சாமி மன்னவா. மன்னவரே குழந்தை வரத்துக்கு தத்துக்குள்ள எடுக்க போலாமா? சொத்துக்குள்ள எடுக்க போலாம். மன்னவர் நேரு அந்த தத்துக்கு ஒரு பிள்ளையும் சொத்துக்கு ஒரு பிள்ளையும் தத்து பிள்ளை எடுக்கலாம் சொல்லி மன்னவர் நேரு ஆட்ட பார்த்தார். ஐயா மன்னவரன் தேவியார சமயம் மழை பொண்ணாவை நடந்தா தாம்பரையான் தத்து போற பிள்ளை வாங்க தம்பி சொத்து போற பிள்ளை வாங்க தாம்பரையான் தம்பி பொன்னி வரா நாரே வெட்ட தாம்பரையான் பங்காளி சிமா தேடி மங்க மன்னவரன் தேவியாரு பங்காளி சிமா உன்னுடைய தாம்பரையும் தத்துக்கு ஒரு பிள்ளையும் சொத்துக்கு ஒரு பிள்ளையும் தத்து பிள்ளை இருக்க உன்னுடைய தாம்பரை பொண்டாடி பிடிச்சா அப்படி வந்து கொண்டிருக்க இந்த பங்காளி பண்டிகைலாம் அக்கா தங்கச்சி எல்லாம் ஒத்தாப்படியா என்ன பேசுறாருன்னா பங்காளி பெண்டாடி பார்த்தா அண்ணமார் பெண்டாடி 12 பேரு. ஏண்டி லட்சுமி ஏண்டி ஐலாண்டோய் ஏண்டி லட்சுமி ஏ ராமாயக்கோய் வாடி எங்கடி போவ எங்கடி உங்க ஆதோ தோட்டக்கார சக்கலத்தி அதான் முடிச்சு ஒட்டி நேத்து காசு இல்லைன்னு கழிச்சு கொடுன்னு தொந்தரவு பண்ணி விட்டியா? ஏன் என்ன தொந்தரவு பண்ண புருஷன்? அப்புறம் நைட்டு ஓட்ட முடியாத உடனே கழிச்சு கொடுத்துட்டேன்.
வந்துட்டேன். பரவாயில்ல, பவனை காட்டி கொடுத்துட்டேன். ஏண்டி அக்கா, நம்ம வீடு வாழமட சாலை. எனக்கு 5 பொம்பளை புள்ள. கம்மனே நீங்க வர பூப்பு அந்த குப்பிச்சு அண்ணன் அமேசன் கோழிப்பண்ணக்காரு வரவா உனக்கு ஞாபகம் எங்கெங்க போகுது. ஆமா ஏண்டி அக்கா, கோழிப்பண்ணக்கார ரமேஷ பார்க்கவும் எங்கெங்கயோ கொண்டு வச்சுக்க போறேன். ஏண்டி அக்கா, உன்னுடைய தாமரையும் சொத்தத்தோட பிள்ளடக்கை தத்தத்தோட பிள்ளடக்கை 2 பேரும் சோடியா வந்து கொண்டு இருக்கிறாரு. என் வீட்டுல இருக்க 6 பொம்பளை புள்ள. ஏண்டி அக்கா, ஊர்ல பேசிக்கிட்டாங்க. ஊருக்குள்ள என்ன பேசிக்கிட்டாங்க? தாமரைக்கு வந்து 7 தலைமை குந்துட்டு சொத்தலியாதான். ஆமா, பணங்கள் அழியாது. 7 தலைமுறை குந்து சொத்தலியாம காசான காசு 7 கிழஞ்சியுமா. ஐயா, பணக்கிழஞ்சம் பணக்கிழஞ்சம் தங்க கிழஞ்சம் அவன் பாரு. அந்த 6 வந்து இப்படியா 5 மூணு இருக்கு. நெக்லஸ் ஒரு 8 மூணு இருக்கு. அவ பாத்தியா, நீ பொட்டு மூக்கு சொரக்கா பாசிட்டோட போட்டுக்கிட்டு அப்படிங்கிற. ஏண்டி, எனக்கெல்லாம் வாழமட சாலை புருஷன், குடிகார புருஷன். எனக்கு 6 பொம்பளை புள்ள, 3 பையன். இத பெத்தோடு முன்ன காசு இல்லாட்டியோட. ஏண்டி, எங்க போன ஊருக்கு போனா இந்த கோழிப்பண்ண ரமேஷ் பாரு, எத்தனை பிள்ளைங்க தான் கேட்குவாரு. பணத்தா கேட்க மாட்டாரு, சொத்து கேட்க மாட்டாரு. எனக்கு சொன்னேன் ரமேஷ் கேட்ட போது என்ன 6 பொம்பளை புள்ள 3 பையன் சொன்னேன். அவர் இப்படியே தள்ளாடிட்டாரு. ஏண்டி தாம்பரா பாரு, இவளை தானம் தரமா செஞ்சாங்களா? புள்ளையா இல்லையா? 12 காலமா? ஆமா. நம்மளுக்கு பாலா போன கடவுள் நம்மளுக்கு ஒண்ணுமே இல்ல. பாரு, சாகிட்டே சீலையும் பாரு. இந்த பாரு, மாநகர சிரிக்கி தவறதான் போட்டிருக்கிறேன். என் புருஷன் எனக்கு வந்து 3 பையன் 4 பொம்பளை புள்ள. அப்பா 3 பையன் 4 பொம்பளை புள்ள. இந்த மாவுமுள்ளக்காரர் இருக்கிறாருல்ல, நம்மள கொண்டாந்து விட்டாரு. அவரை தான் கல்யாணம் பண்ணுனேன். ஐயா, அப்படியே 10ஆவது மாசம் பாளையம் பிறந்துட்டியான். பரவாயில்ல. அப்பா மாவுமுள்ளக்காரர் கல்யாணம் பண்ணி எனக்கு வந்து அவரு கல்யாணம் பண்ணி புள்ளைக்கு பஞ்சம் நடியே. ஐயோ, என்ன வேணும்னு கேட்டாரு. பாரு, பக்கத்துல ஹோட்டல கட்டி விட்டாரு. நீ ஹோட்டலுக்கு ஓனராருன்ட்டாரு. நீ ஓனரு கல்லாமட்டில வந்து காசு வாங்கி போடு அப்படின்ட்டாரு. நீ ஐயோ, அந்த ஹோட்டலுக்கு நான் தான் ஓனரு. ஆண்டி, ஆமா, எனக்கு 1000 கொடுத்து வந்தா என் புருஷன் 2 வருஷம் வச்சிருந்தேன். 1000 கொடுத்தவரையா? ஆமா, 2 வருஷத்துல அடி 6 புள்ள வச்சுட்டியானே. 6 புள்ள பெத்தப்ப 3 மாசம் தாண்டி இருக்கறக்கா. 2 வருஷத்துல என்ன மாடி பெத்த அடே அப்பா. அதனால நல்ல வார தூக்கி வச்சிட்டு இருக்காரு பாரு பேரனே. அடே ஆமாப்பா பேரன். செவன் இருக்கிறேன் பாரு. அது மாதிரி நம்மளுக்கு பாவ போன கடவுள் சொத்து இல்லாட்டி பணம் இல்லாட்டி புள்ளைய அள்ளி போட்டாரு. தாம்பர பார், அவ சாக்கிட்டு என்ன, அவ சீல என்ன, குப என்ன, அந்த ஒரு அவ வகுத்து ஒரு பூச்சி இருக்குது புழுவுடுதாடி. அந்த சீல கட்ட மானசிரி வந்துக்கணும் முண்டைக்கு ஒரு குழந்தை பாக்கியமே கிடையாது. ஆண்டியே உங்களுக்கு வந்து புள்ள தத்து புள்ள வாங்க வாராங்கன்னு ஊர்ல பேசிக்கிட்டாங்க. ஐயா, ஏமனுக்கு 7 புள்ள கொடுத்தாலும் உத்தாருக்கு 1 புள்ள கொடுக்க கூடாது. வந்து கேட்டா இந்த பெரிய பிள்ளைங்கெல்லாம் வீரமலாய்வனா ஆடமைக்கு பெருச்சுமா வரத்துக்கு வந்து 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் பேசணும். இந்த நடு பிள்ளைங்கெல்லாம் எல்லாம் நாங்க வந்து வீரப்பூர் பக்கத்துல கோயில் வேலை ஆகிட்டு இருக்குது. பெரிய காணி கோயில் செங்கல்ல தூக்கி கொடுக்காம கூட்டி போயிட்டாங்க. இந்த பால் குடிக்கிற குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை சொன்னமே அததான் உருத்தமா சின்ன தான் கேட்பான். பால் குடிக்கிற புள்ளை வந்து எங்க அம்மா அவரோட காளியாட்டம் நோம்பி 5 வயசு ஆகுது. பால் குடிய மறக்க வந்து எங்க அம்மா தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கொடுங்க. ஐயோ, அண்ணங்கப்பா சொல்லிட்டு அவ வந்து அது மாதிரி சொல்லுமே. நெல்லு விட்டு குருது இருக்குது பாரு, குருது. ஆமாடி, நம்ம ஆள மட்டும் அந்த நாள் குருது உளுக்கு நெல்லு கொட்டி வைப்பாங்க. நெல்ல வேண்டி உரம் கொட்டிட்டு பெரிய பிள்ளைங்க நெல்லு விட்டு குருது உளுக்க போட்டு மூடி வச்சிடணும். இந்த நடு பிள்ளைங்களா இந்த அரிசி சாக்கு இருக்குது பாரு, அரிசி சாக்கு, உலவா சாக்கு, உப்பு சாக்கெல்லாம் அத போட்டு தீவன சாக்குல போட்டு எல்லாம் அடுக்கி அங்க போனிச்சு போட்டு தச்சு ஒரு பக்கம் அடிக்கிறேன்னு. ஐயோ, இந்த பாலகுடி மரக்கிற பிள்ளைங்க முத்தாசம் இருக்கு. இந்த அடுக்கு பானை இருக்குது இல்ல, உலவா உப்பு புளின்னு வச்சிருக்குமே, நம்ம அடுக்கு பானை கொசையும் பானை அதெல்லாம் தூக்கி ஓரமா கொட்டிட்டு அடுக்கு பானை உள்ள விட்டு எல்லாம் மூடி வச்சிடணும். அருமையான வாசனை. தாம்பரை வந்து கேட்டா வீரமலைக்கு ஒரு புள்ள போயிருச்சு. பெரிய பிள்ளைங்க நடு பிள்ளைங்க எல்லாம் அனாதாசிரமத்துக்கு சேர்த்துட்டான். சின்ன பிள்ளைங்க பாலுகுடி மரக்கம் போயிருச்சுன்னு போய் சொல்லிருமே. நல்ல வாசனடி. பங்க ஏமனுக்கு 7 புள்ள கொடுத்தாலும் இந்த மான அடிச்சிருக்கீங்க 1 புள்ள கொடுக்க கூடாதுடி.
அக்கா தங்கச்சி நம்ம பாருங்க புருஷனை கட்டி ஆ, இங்க பாரு இந்த பனி காலத்துல ஆ, இங்க பாரு இது தாண்டி சீலை கமலு சக்கலத்தி என் புருஷன் மசாலா கடை இருக்கிறான் பாரு ஆ, விடுஞ்சுட்டா விடியில இங்க வந்து குந்திக்கிறியான் ஆ. ஏண்டி எங்க அம்மா காளியா திருவாச்சு பால் கொடுக்க தூக்கிட்டு போன பிற்பாடு அந்த அக்கா மனசு இருக்கார அக்கா அங்கிட்டமும் நம்ம பெத்த தாயாட்டம் ஆமா. காலையில எந்திரிச்சா அண்ணாத்துங்க 5 பேத்துங்க 5 காப்பி பெட்டு காப்பி ஆமா கொண்டாட வச்சு கொடுக்க மாட்டாங்க ஆமா அந்த அக்கா பாபா நம்ம ஊரை நம்பி நல்லா வந்துட்டாங்க இஞ்சி போட்டு கொடுக்குது இஞ்சி ஒரு காப்பி கொடுக்கவும் ஆ. சாப்பிடுவாயா ஆ. அண்ணா இருங்கன்னு சொல்லுறாங்க ஆமா. சாயந்தரம் என் புடிச்சு எவன் இருக்க மாட்டேங்குது 5 மணி கிட்ட நெருங்கிச்சுனா எங்க போறியா ஒல்லாம் இப்படி இறைச்சி முடியும் மோன ஸ்டேஷனை தாண்டி ஆ, கொஞ்சோண்டு போட்டுக்கிறியான் ஆ. மூந்துறியான் ரோட்ட அளந்து வந்து வாரையா வந்து 10 மணிக்கு வரானா ஆ. 10 மணிக்கு வந்து ஆம்லெட் போடுங்கிறியான் நைட்ல நைட்டுல ஐயோ என்கிட்ட பெரும் ஐயோ நான் அப்படியே கம்மி சாக்கா அங்க பாரு குதிரைக்கிறேன் பாரு ஆ. 3 ஆம்புலன்ட் ஒட்டுக்க டப்பக்கு எடுத்துக்க முடியும் கமுடி அவசரம் கொடுக்குவாரு சின்ன குழந்தை அனுப்பிவிட்டு அம்மா வீட்டுக்கு திருவிழாவுக்கு இந்த குழந்தை போனது எனக்கு பால் காய்ச்சி வந்துருச்சுடி இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சொல்லிட்டாரு ஆ. மாமல்லுக்காரு மேஸ்திரி ஆ. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒட்டல கடையில நாட்டுக்கோழி வருவல் நாட்டுக்கோழி வருவலா இட்லி மாமா சொல்றாரு சாப்பிடுங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டான் அந்த மாதிரி சொல்றாரு ஆ. நல்ல வாசனடி அப்படி பங்காளி பெண்டாட்டிலாம் ஆ. நெல்லைக்கிட்டு குருதவளைக்கு அடுக்கப்பாவள்ளையே ஆமா. அந்த நாள் நடந்த கதை ஆமாங்கள். இத மாதிரி மூடி வச்சுக்கிட்டு ஆ. எதிர்பார்த்திருக்கிறாங்க ஆமாங்கள். அதை எதிர்பார்க்கும் போது தாம்பரம் பார்த்தார் ஆ. அப்புறம் பூமுருக்கலாம் தேனி பிரகாரத்தை எடுத்துக்கிட்டும் ஆ. கத்துக்கு ஒரு பிள்ளையும் ஆ. சொத்துக்கு ஒரு பிள்ளை உள்ளார வந்து நுழைமுறை மச்சாண்டார மாட்டி ஒத்த அப்படி எப்படி வாப்பன்னு கேட்கிறாருன்னா அணுகடியே வாக்கானே அக்கா அக்கா வாங்க மாமானே வாரண்டி அக்கா இதுல என்னதுக்கா சீனி அக்கா பாரு சாகிட்டு பாரு செரிக்கிற மாதிரி தான் போடுவாங்க ஆமா. நம்மளுக்கு தாத்தா மாதிரி இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு சைட்டு போடுற மாநகர சிரிக்கி அக்கா அக்கோய் ஏமா என்ன வரும் மூஞ்சி சோர்ந்து எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறே பாருமே ஒத்த அப்படியாரு இப்ப உடனே சொல்லித்தானுமா உடனே கட்ட உடமா தானமலை தாம்பர பத்தார் ஆ அந்த தத்துக்கு ஒரு பிள்ளை சொத்துக்கு ஒரு பிள்ளை எடுக்க வரும்போது ஆ இந்த பிஸ்கட்டும் முறுக்கு தீனி பரவாயில்ல வாங்கி ஒரு பை நிறைய கையில வச்சுக்கிட்டா தாம்பர இந்த பங்காளி பாட்டியை பார்த்து வாரமே மச்சாண்ட பாட்டி அம்மா அடியே நீ வரம் நீ வாரமடியா காமரே என் தானம் இல்ல தானமல்ல தவறாயி நான் சொத்து சுகம் சம்பாரித்து நான் சம்பாரித்து நம்ம காரில நான் மக்கள்ல பாவியானே நான் பின்னாவாங்க நான் தத்து போற பிள்ளாவாங்க நான் பிள்ளாவாங்க நான் தாம்பரையா வந்தானடி நான் பிள்ளாவாங்க அரியா காமரே அடியே அக்கா தங்கச்சி அக்கா தானமல தாம்பர தத்துக்கு ஒரு பிள்ளையும் ஒரு சொத்துக்கு ஒரு பிள்ளை உங்ககிட்ட ஒரு தத்து பிள்ளை இருக்கலாம்னு மச்சாண்டார் தேடி வந்தடி அக்கா தங்கச்சி அம்மா நீ சொல்ற நீ உன்ன கதையை கேட்டோம்னா 7 தலைமுறைக்கு வந்தாலும் சொத்து சுகம் சம்பாரிச்சுட்டு உன் பிள்ளைங்களை கூட நிறைய போட்டு அனுப்பிச்சு வரேன் ஏமா நீ சொத்து சுகத்தை பேசுற எனக்கு அப்படியே கடகடன்னு உள்ள கலங்குது ஐயோ. நீ வந்து இன்னைக்கு வந்து தாம்பர நேத்து காலையில வந்துருந்தீங்கன்னா
ஒரு புள்ள என்ன எவ்வளவு கொடுக்குவோம் 5 புள்ள கொடுத்துருப்பேன். இந்த பா பிள்ளைங்க இருக்குதா? ஏடி அக்கா ஒத்தப்படியார பிள்ளைங்க தான் என் மச்சானார் இருக்குது. சாயந்தரம் பனி பெய்யுது குழுகுழுன்னு வீட்டுக்குள்ளேயே இருக்குதுமா. ஏன் பிள்ளைங்களான பிள்ளைங்க மச்சானார் பங்காளிகிட்ட ஏகப்பட்ட பிள்ளைங்க இருக்கு மச்சானார்ட்ட. ஏண்டி அக்கா சொல்லடி நீ வந்து ஏண்டி அக்கா நீ வந்தா நேரம் ஒரு பிள்ளை இல்ல அந்த சின்ன புள்ளைய பாலு கூடி அம்மா தூக்கிட்டு போனாங்க. அதுல இருந்து உனக்கு வந்து சொல்ல கொடுக்க மாதிரி பால் காய்ச்சல் வந்துருச்சு எனக்கு. அதுல இருந்து சரியில்லடி உடம்பு சரியில்லை எனக்கு. சொல்லி விட்டு ஆக்குறேன் கம்மனு போ. ஏய் தாமரை பிள்ளை கொடுக்கூடாது. தங்கச்சி சாம்பர பாரு ஆமாடோய் சொல்லி வச்ச மாதிரி புள்ள கேக்குறான். ஆமா ஏன் மனுக்கு 7 புல் கொடுத்தாலும் குத்தா ஒரு புள்ள கொடுக்க கூடாது. ஏமா தாமரை தாமரையே பாருமையா ஒத்தப்படியார மச்சானார் பாட்டி. ஏமா எங்களுக்கு வந்து பாலா போன கடவுள் உன் சொத்து சுகத்தால் வந்தியா? பிள்ளைங்களா வந்தாங்க. பிள்ளைங்களுக்கு பஞ்சம் இல்லதான். நாங்க வந்து இப்பதான் என் பெரிய பிள்ளைங்களா 12 வயசு ஆகுது. அந்த ஆடு ஓட்டுமா 5 ஆடு அண்ணா வாங்கி கொடுத்தும் வீரமலை காட்டுக்கு அமைச்சுட்டான். ஆட்ட 5 ஆட்டம் 50 பிரிக்கு வாங்க உன கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது வீரமலை காட்டுக்கு ஆடு மேய்க்க போயிடுச்சு. இந்த நடுப்புள்ளைகள்லாம் வீரமலை ஐவனத்துல பெரிய காட்டி கோயிலோடு வேலை ஆகிட்டு இருக்குது. அது செங்கங்களை தூக்கி கொடுக்க ஒன்றை செய்யணும் பொறுக்கி போடணும். பிள்ளைங்க எந்த பிள்ளைங்க இல்லையா? அந்த பிள்ளை நடுப்புள்ளைகள்லாம் அங்க வீரமலை பெரிய கதவுக்கு வேலை செய்ய போயிருச்சு. இந்த சின்ன பிள்ளைங்க இருக்குது பாரு. ஆமா எங்க அம்மா சொல்லிட்டாங்க நேத்து வந்து பஸ் ஏறி வந்தாங்க. 7 நம்பர் இல்ல. ஏண்டி நீ சின்ன 7 வயசு ஆகுது இன்னும் பிள்ளைங்களை பால் கொடுக்குறியா? உடம்பு என்ன ஆகுதுன்னு எங்க அம்மா பால் குடி மறக்க காளியாத்த நோம்பி எங்க அம்மா ஊர்ல எப்படி மச்சான பத்தி எப்படி பேசுறாங்க பாரு. எங்க அம்மா ஊர்ல காளியாத்த நோம்பிக்கு பால் குடி மறக்க என் மகன் பாரு 12 வயசு ஆகுது. அம்மா விட்டு ஒரு நிமிஷம் பிரிச்சு படுக்க மாட்டியான். அப்படி அங்கட படுத்தாலும் சாமத்துல 3 மணிக்கு வந்து பால் குடிச்சிருக்கான். பால் குடியே மறக்க முடியல. இங்க பாரு தாய்ப்பால் குடிக்கவும் அப்படியே மின்ன மாதிரி மின்றியா. நம்ம கம்மனு இருக்கடா அப்படி சொன்னாலும் 3 மணிக்கு நம்மளுக்கு தெரியாம குடிச்சிருக்கு. நீ வந்த நேரம் ஒரு பிள்ளை இல்லக்கா. அக்கா இருக்கு அந்த பாலுகுடி மரத்தை தூக்கிட்டு போச்சுங்கல்ல அதுல இருந்து உங்களுக்கு பால் காய்ச்ச வந்து ஊச்சலுக்கு போன போட்டு அப்புறம் எலச்சி பழைய தனமாசிட்டு போய் 2 ஊசி பால் காய்ச்ச ஊசி போட்டு அதுல தான் சொர கொடுக்க மாதிரி விட்டுடுச்சு. இல்லையா அதை விட இந்த சின்ன பிள்ளைங்க அம்மாவுக்கு கொஞ்சம் பாலுகுடி மரக்க இப்ப எந்த பிள்ளைங்க இல்லையா? ஒரு பிள்ளை நீ வந்த நேரம் ஒரு வடிவமா இருக்கிறா. ஐயோ அப்ப பார்த்தார மச்சான பாட்டியெல்லாம் அந்த காத்தர் தான் சொல்லுடியே. புள்ளையே இல்லமா ஒரு புள்ள எங்க சொல்லு ஒண்ணு புரியும். ஒண்ணு புரிய என்ன நேரத்துல வந்து எங்க வீட்டுல ஒரு பிள்ளை இல்லக்கான்னு சொல்றேன். பிள்ளைங்க ஓடி ஒளி வச்சுட்டீங்களா? தெரியக்கூடாது மூடி செய்யணும். அப்ப பார்த்தா மச்சான பாட்டியெல்லாம் பிள்ளைங்க தரட்டி பெறார இந்த தேனி பலகாரம் துருமுடி எல்லாம் கொண்டாந்தேன். எதை மச்சான வந்து பாரு ஏமனுக்கு ஏறுப்புல கொடுத்தாரு உத்தாருக்கு ஒரு பிள்ளை தரம்தாங்களாம். எவ்வளவுதான் இருந்தாரு மச்சானார் பங்காளிங்க கெடுக்கலானுங்க பாரு மச்சானார் பாட்டியெல்லாம். தாம்பரைய பார்த்த உடனே பானை உடைக்கும் குரலுக்கும் மூடிட்டா. தாம்பரைக்கு தெரியாத கவடத்தை பத்தியில இந்த தாம்பரை வந்து எது மனசுல நினைக்கிற கவடத்தை என்ன பண்ணிட்டான். சரி பிள்ளைங்க தராட்டி பரவாயில்ல இந்த அப்பெல்லாம் பூமுருக்கு தேனி பலகாரம் பிள்ளைங்க கொடுன்னு சொல்லிட்டு அப்பதான் வீட்டை விட்டு வெளியே வந்தான். தாம்பரை கொல்லிக்கணும் மரத்து சக்கராத்தி இந்த தீனி அந்த மரத்து முட்டை தீனி தின்னா பிள்ளைங்க செத்து போயிட முடியும். தாம்பரை துணிமணி போட்டா பிள்ளையாரு தீனி பழம் அள்ளி சூற விட்டு சூற விட்டு பிள்ளைகளை போய் பார்க்கும் போது பிள்ளைகளை போய் பாருங்கடி மூடி வச்சு குழம்பு செத்து கிடக்குன்னு இந்த மாதிரி பிள்ளைங்க எங்க இருக்குது மொட்டையா காட்சி கொண்டாங்க. அவரு வேற மோதி பெரிய அண்ணன் கோயில் அவரை பிடி அவரு நல்ல மனுஷன் முருகன் பிடிக்கிறேன் பாரு. மத்தார கருவியா நம்ம பாவம் பப்பறாங்க.
உரிய வலுவச்சு வளர்த்தனரி நீங்க நான் பெற்ற பிள்ளையெல்லாம் செத்து கிடக்குதறி. கொப்பராயா மத்தாரக்கரா கொப்பராயா என்ன பாரு. நீ பாதியிலே முடியல. எங்க வாங்கடி பிள்ளைங்களை பாருடி. இந்த பங்காளிமார பிள்ளைகள் பார்த்தாங்க தாம்பரைக்கு தத்தமுள்ள குடுக்கூடாது சொல்லி அடுக்குப்பாலக்குழி சாணுக்குழி ஒளி வச்ச பிள்ளைங்கள்லாம் போய் பார்க்கும் போது இதான் தானமலத்தாமல் நீதியா தத்தமுள்ள வாங்க வந்திருக்கிறார். அந்த மாயவன் மரத்தினால மூடி வச்ச பிள்ளைங்களா மூச்ச பிடிச்சிட்டார் மாயவன். ஓடி வச்ச பிள்ளைங்களாம் மூச்ச பிடிக்கின்ற போது எல்லாம் பிள்ளைங்களாம் மாண்டு விட்டது. ஆஹா கேடு அழுது கொண்டிருக்கும் போது இந்த செல்லத்தாக்க ஒன்று பங்காளிமார் 12 பேர் பார்த்தாரு. நல்லா இருந்த வீட்டுல என்னமா நல்ல சத்தம் கேட்குதுன்னு சொல்லி கேட்டா தானமலத்தாமல தத்துக்கூட பிள்ளை வாங்க வந்தார். வந்த நேரமெல்லாம் பிள்ளைங்களாம் மாண்டு விட்டது. ஐயா பங்காளிமார் பார்த்தாரு. பொங்கோது பாவம் அல்ல பாவம் அல்ல பொன்னி நாட்டுக்கு வந்தாங்க. தாமரையே நீ வந்த நேரம் பிள்ளைங்க எல்லாம் மாண்டு விட்டது. தாமரை தெரிவித்தார். ஐயா பங்காளிமார்களே தானந்தரமை ஈவி இலக்கை எத்தனையோ தர்மங்களை செய்து வந்த ஒரு தர்மத்திலே மக்கள் கலைக்கவில்லை. ஏழைகளுக்கு எண்ணி கட்டணும். இதான் தத்துக்கு ஒரு பிள்ளை வாங்க வந்து பங்காளி விட்டு இதான் அடுக்கு பானைக்குள்ளையும் நெல்லுக்கொட்ட குருதுக்குள்ளையும் சாட்டுக்குள்ளையும் ஒளி வச்சு விட்டார்கள். இதான் ஒளி வச்ச பிள்ளைங்கெல்லாம் மாயவர் வரத்தினால மூச்சு பிடிச்சிட்டா. நான் தத்து பிள்ளை வாங்க வந்து உண்மையாக இருந்தார் மூச்சு போன பிள்ளைங்கெல்லாம் மாயவர் மூச்சு விட்டுருவாரு. அப்ப அறியாம நினைக்கின்ற போது அந்த மூச்சுகளை விடுகின்ற போது எம்பெருமான கிருவியால மாண்டதோடு பிள்ளைங்களா அம்மா அப்பான ஓடி வந்தாங்க. ஓடி வரும் போது ஆதி ஒரு காலத்துல தானமல தாம்பரைக்கு உருடையாக்க பங்காளிமாறு தத்து பிள்ளை கொடுக்கவில்லை. அப்ப தானந்தரமை ஈவி இலக்கம் வெள்ளம் குளத்தூர் குமணி கட்டணும். இதான் செல்லானியம்மன் மொட்டை குமரத்தை எடுத்து கட்டணும். ஆடு மாடு பண்ணி பலகுட்டி போடும். கொட்டப்பணி பேர் மீனாட்சி, கடுமணி பேர் காமாட்சி, தாம்பரமானி பண்ணி விளையாடா போனது. இதெல்லாம் விளையாட ஆகும் போது பங்காளிமாறு தத்து பிள்ளை கொடுக்கவில்லை. வெள்ளிக்கிழமையில சுத்தம் பண்ணி சுத்தம் செய்து நம்மாட்டு சாணம் உண்டு 4 மூல மொழிவியாம். வெள்ளிக்கிழமையில மண்ட துளர்த்தி அந்த அரிராமன் வச்சு அழுது புலம்புறார் தாவரின் ஆட்சியாக. மாயவரை நினைச்சு சாமியை நினைச்சுட்டார்கள். தானமல தாம்பரை பார்த்தாருமா தத்துக்கூறுவை எடுக்க போனது மச்சாண்டால் பாட்டி எல்லாம் இல்லைட்டாருங்க. இந்த தாம்பரை பாரு கடைசிதான் எல்லாமே தாம்பரை இது எவ்வளவுதான் இருந்தா மக்க செலவு தான் தெரிஞ்சிடும். சொத்து பணம் எல்லாம் அப்புறம் இந்த தாம்பரை என்ன பண்ணிட்டா ஒட்டுத்தனை விடுஞ்சா நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை பாரு அந்த அமைப்பு எப்படி அமைஞ்சிருப்பாரு. நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை நிறைஞ்ச அம்மாசனைக்கு தாம்பரை பசுமாட்டு சாணம் எடுத்தும் கவண்ட பொண்ணு மணி ஒருத்துக்குள்ள வீடு வாசலாம் வரிச்சு சுத்தம் பண்ணி இந்த புடவை கட்டி தாம்பரை அப்படியே ஒட்டுத்தனையில உட்காந்து யார நினைச்சு புறம்புறாரு. சாமி வரமய இன்னைக்கு வாரமையா மாயா வாரு நான் செய்யாவ தாந்தரமா நாம் பொன்னானால
மாயவாரி மாயவா என் மாயவரி கேட்கிறைய என் பரம சத்த என் மாயவரே தாம்பர ஒட்டுக்கு நேரம் உட்காந்து மாயவரசு அப்படியே குழந்தைன்னு சொல்லி மாயவரசு புலம்புனா மாயவர் வந்து தாம்பரைக்கு எப்படி வழி காட்டுறாமா தான தர்மம் செய்ய வந்த ஒரு தர்மத்தினை மக்கள் கிடைக்கவில்லை மாயவா. அப்ப ஒட்டத்துல உட்கார்ந்து மஞ்சத்துயில் உடைத்து தாம்பரம் அழுது புலம்புகின்ற போது ஒன்று சேர வரத்தை நான் கொடுக்க வேணாம், தெய்வலோகத்திலே செல்ல வேண்டும் சொல்லி மாயவரா பார்த்தாரு. தாம்பரம் புலம்புகின்ற போது பார்க்கிறே பள்ளி கொண்ட பரந்தாய மாயக்கண்ணே செந்திலே கிரண்யாரி சீமா சுத்தி வருகின்றாரா. மாயவாரே ஓராடியா மாயவாருங்க ஓராடியா மாயவாரே மாயவராக பார்க்கின்றார். அப்ப முகந்த பழத்திலும் முகந்தை கிளையும் போல பேக்கரமா தொகை வெட்டி பந்தயமாவோனி தாமர பிள்ளைகளின் ஒட்டத்தில் குந்தி அழுது புலம்பும் போது மாயவர் தட்டுக்கட்டு தடமாறி தடியோட திடீர்னு விழுந்தார். அப்படி உருவமந்தவரை தானமுல தாமர பத்தர் மாயரசு பலமா ஒரு தாத்தை பருத்த கிளவாடி வந்து உருவும் போதும் ஐயா வாரம் மாயா எந்த தாத்தையா மாயா மாயவாரே ஐயா எந்த ஊரே எந்த தேசம் யாருமே தாத்தா எந்த ஊர் எந்த தாசம் எனக்கு தெரிய சொன்னியா தாத்தா யாரோ எவரோ தெரியவில்லை தாசன் போல வருகிறாய். காடு வாங்குது ஊடு போகுது தாத்தா. இதான் பொன்னிவர நாட்டில தானவள தாமரையாக நாங்கெல்லாம் ஏழைகளை எண்ணி கட்டி புடைத்தோம், தான தர்மம் செய்து வந்தோம். எந்த தர்மத்திலையும் உலக கிடைக்கவில்லை, மக்கள் கிடைக்கவில்லை. மாயவர் காய்ச்சலிட்டார். அம்மா தானவள தாமரை எத்தனை தான தர்மம் செய்தாலும் இன்னைக்கு நேரம் குழந்தை கிடைக்காது. வனமா வன கிடக்கணும், ஆறா ஆறு கிடக்கணும், நீரா நெருப்பாறு தாங்கடங்கணும், தாங்கறதும் வடக்க வடதேசம் பாதி உண்டல் ஆடபுரம் வப்பாளி தெப்பக்குளம் நாகலோக பெருதுன்னு அடுத்துட்டு கேலிங்கிரி வாச இதா வெள்ளிங்கிரி விடுவது வில்விதிப்பாரு தெய்வலோக பட்டினத்துல இவரோட மைத்திரன் உலகமடியில குழந்தைப்பட்ட பிரமதவா இருக்கிறார். பார்வதி பரமசுரன் ஆளக்கூடிய தெய்வலோகம் வனம் தாண்டி சென்று ஆறு கடந்து மண்ணால் நண்டுவல மலையாள பொன்னுருவி அரசால் நண்டுவல அடிகளைக்கு பொன்னுருவி உனக்கு 3 வருத்து தருவார் பரமேஸ்வரா. உனக்கு வரத்தினாலதான் அன்னமாக பிறப்பாங்க. அப்பதான் நீ வனம் தாண்டி போய் வரத்துக்கு வான்னு சொல்லிட்டு மாயவர் மடிமிச்சு கொடுத்தார். ஒரு பச்சரிசி அளந்து வந்து அந்த எம்பெருமான் மாயவர் தாசர் திருவோட்டில போன போது அதான் மடிப்பிச்ச. என்னைக்கும் குழந்தைக்கு மடிப்பிச்ச வாங்கி அப்புறம் வரணும் தானமலை தவிர வர வாங்குறது ஈஸ்வரன். அப்பதான் ஒரு பிடிச்ச அரிசி அள்ளி அந்த அண்ணம்மாரு வாரங்களா பத்திரியா தங்கையாரியா பத்திரியா தங்கையாரே தங்கோரத்தை
வேண்டுமென்னே மடிபிச்ச வாங்கு. தெய்வமாக வருகின்ற போது எல்லாரும் போய் ஈஸ்வரனை பார்க்க முடியாது. சக்தி படைச்சவங்க தான் பார்க்க முடியும். உயிருக்கு ஆபத்து உண்டு. ஆபத்துன்னு சொன்னா மாயவன் நினைச்சு புலமணினா அந்த இடத்துல எம்பெருமான் பக்கத்துடைய யாருப்பன் உனக்கு வரத்தை வாங்கி தருவன். அன்னமார் புராணத்தை கொண்டு வரணும். ஆக்கிறது மாயவர், அடிக்கிறது மாயவரா இருக்கணும். அப்படி மடிவிச்சு கொடுத்துட்டு மறைஞ்சிட்டார் மாயவரா. அப்படி மறைகின்ற போது அப்படி மாயமா மறைமுக தானம்ல தாமிர பார்த்தார். மன்னவர் நேரத்தை கொடுத்து தலைமுறைக்கு மக்க வரம் குறந்த வரத்துக்கு போலாம சொல்லி தானம்லாம் தாமிர பார்த்தாரு. ஐயா மன்னாவரம் தெரியாரு தானவாங்க தாம்பரையா வருகம் போது தாம்பரல பர்த்த பண்ணி முத பாருமா தாம்பர குறந்த வரத்துக்குன்னு வரும்போது வீட்டை விட்டு வெளியே வந்தான். தாம்பர பன்னிக்குட்டி பிள்ளைன்னு சொல்லி வாங்கி வளர்த்தா பாரு. அந்த பன்னிக்குட்டி வந்து தாம்பர வடகரை வந்து இச்சப்படுது. பெரியவங்களா பன்னி சவனம் பொல்லாத சவனம் வண்டி வாங்கினா எங்க பன்னி மோதக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அடடா முத நம்ம புருஷ மாட்டி குறந்த வரத்துக்குன்னு போகும்போதும் நாம வளர்த்தா பன்னி வந்து தாம்பர வடகரை இச்சப்படும் சொல்லி தாம்பர கோபத்தை இருந்த பன்னி வடகரை எட்டி உதைக்கும் போதும் பன்னி பேசாத பன்னி என்ன சொல்லுது? ஒட்டப்பண்ணி பேரு மீனாட்சி, கடுவமணி பேரு காமாட்சிகள். இந்த பன்னி பலகுட்டி போடவில்லை. தாம்பர பிள்ளை வரத்துக்கு போகின்ற போது படவையால வந்து எச்சப்படுத்துது. சீப்போ மூலின்னு சொன்னார். இந்த பன்னி குட்டி பார்க்குது. ஐயா தானமல தாமரை உருவக்கூடிய சத்தம் வரத்துக்கு போற பெருமையில சீப்போ மோடின்னு சொல்லுகிறாய். நீ தெய்வலோகத்தில் சென்று வர வாங்குறா. அந்த வீரமலக்காட்டுல தாயா பெரியக்கா தவசுகமாக இருந்து 16 குட்டிக்கு பண்ணி பாட வர வாங்குறேன். அந்த 16 குட்டியில நான் போற குட்டிக்கும் உனக்கு புறத்துல சின்னமய சங்கருக்கும் வீரமலக்காட்டுல பண்ணி சண்டை உண்டு. அதான் சபதம் போட்ட பண்ணி தான் சங்கர் பண்ணி குத்த போறது. அப்ப பொட்ட பண்ணி மீனாட்சியும் கடுவமணி காமாட்சியும் தாம்பட்டு சவரத்தை போட்டு விட்டு அந்த தாயாரல்ல பெரிய காண்டியா பெரிய காண்டியா இரமலையா கட்டளையா மணியா காமாட்சியா மணியா காமாட்சியா குட்டிக்கு மேயா குட்டிக்கவே பன்னிக்குட்டி 16 குட்டிக்கு பாரவரம் கேட்டுக் கொண்டது வீரமலக்காட்டு. அவ தானமல தாமரையும் உன்னுடையாக்க ஒன்றும் காராம் வளர்ச்சி பெண்ணை பார்த்து நாங்க தெய்வங்கள வரத்துக்கு போகிறோம். உயிரோட வாரமா அங்கேயும் ஆண்டு மணிக்குமே தெரியாது. இந்த சொத்து சுகமெல்லாம் நாங்க வண்ண விருப்பாடு ஒப்படைங்க அப்படி அடைக்கலமா சொல்லிட்டு பொன்னிவர நாட்டுல அஹானைக்கு ஆண் குழந்தை வரத்துகளும் இதான் பெண் வாரிசு இல்ல அல்ல விரகத்தை வாங்கிட்டாங்க. எல்லாம் வாத்தி விட வாங்கி அந்த தானமல தாமரையாக மன்னவாரம் தேவியாரே மன்னவாரம் தேவியாரே மயிர பண்ணாவே இதான் அரியனாட்சி பெரியனாட்சி குழந்தை பாக்கியமில்லை. தெய்வலகம் தானம் வளர்த்தாமரை செல்லுகிறாய். எங்களுக்கு ஆணு குழந்தை வரத்தை வாங்கி வா. அதான் மணியாங்குறிச்சியில அத்தப்பழ மைத்தினர் பிறக்கிறாங்க. 2 அத்தப்பழ மைத்தினர் அவங்களுக்கு வரத்தை வாங்கித்தான். அப்படி வரத்தை வாங்கித்தான் அப்படி வாத்தி வர வாங்கி மன்னவரும் இவர் எப்படி வருகின்றார் பார்த்தார். தானம்ல தாம்பரி ஆட்டம் மொத பிறந்த வரத்துக்கு 18ஆம் படியாசம் ஆனசிங்கரி மாயினூர் கட்டுக்கிற மதுக்கர செல்லாடிகள். அந்த காலத்தை வந்து புன்னுடைய அந்த மாதிரி மொத போன இடம் வந்து மதுக்கர செல்லாய். அந்த ஆத்த விட்டு தாங்கறந்தா தான் அடுத்த ஆறு தாண்டனா தான் அடுத்த இடம் போலாம் தெய்வம் பட்டலாம். இந்த தாம்பரா என்ன பண்ணிட்டா சாமி மன்னவா தாம்பரே நேரு பிறந்த வரத்துக்கு போலாமா? நம்ம ஏண்டியா ஆத்த தாங்கறது போவனே தாமலம் தாம்பரையா தாமல பத்தினி கவரம் தானவாங்க உன்னுடைய தாவனையும் 18ஆம் படியாசம் ஆனசிங்கரி மாயனூர் கட்டுக்கிற மதுக்கர செல்லாண்டுகள் அப்படியே செல்லாய பார்த்து சரணம் செஞ்சுட்டும் அப்படியே நட ஆத்திர வரும்போது இடுப்புக்கு இருந்த தனி நெஞ்சுக்கு வருது நெஞ்சுக்கு இருந்த தனிமா
தாபாங்கட்டைக்கு வரும்போதும் உன்னுடைய கொன்ற அந்த இடத்துல என்னமா தாமரை என்ன சொல்றார்? முழங்கால தண்ணியில இறங்கினாங்க வடதேசத்துக்கு. இருக்க நட ஆறு போகும்போது வாய்க்கு வந்துருச்சான். சாமி மன்னவா, உன்னுடைய மாத்த இன்னுமே போய் எடுத்து வச்சோம்னா தண்ணியோட போயிடுவான். ஆமா. ஏய் மறுபடி தாம்புடைய தாம்பரையே ஏழை மரியான் ஐயா மக்க வார வாங்க வந்து மன்ன வார தோத்த போறேன் கொண்ட வார வாங்க வந்து கொண்ட வார தோத்த போறேன். ஏமாமா மொத நம்ம குழந்தை வரத்துக்கு போகும்போது சைனத்தர வந்து மாயவர் என்ன சொன்ன, ஒவ்வொரு மனத்திலும் ஒரு தடங்கல் ஆகுமா. மாயவரத்து போகும்போது அந்த இடத்துல உனக்கு ஆபத்து பண்ணு சொன்னாரு மாயவர். புருஷன் ஜொரா இருப்பாரு, ஏண்டி பிள்ளை வர வாங்க வந்து மண்ணை வர பறி கொடுக்க போற, பிள்ளை வேண்டாம் குட்டி வேண்டாம் வா வீட்டுக்கு போறாங்க. ஏயா மொத நம்ம குழந்தை வரத்துக்கு போகும்போது ஐயோ நீ சொல்ற சாமி மன்னவா பார்த்தார் தாமரை ஆப்டாரு. சாமியானே வரமய வரமய மாயா வரே நான் மாயா வரே நான் பொன்னால பம்பத்த மாயா வரே என் மாஜாவே பொன்னால பம்பத்த என் பம்பத்த என் மாயப்படி கேட்கலையே என் பம்பத்த என் மாய வரே தாம்பர பரம வரும் மாயவர்கிட்ட என்னமா வரார்? அப்பதான் மாயவர் ஒத்தத்தரம ஒரு தரம் ஆக்குறார். அரையா தண்ணியை அலமோதி போகும்போது சங்கு சக்கரத்தை விட்டு உன்னுடைய ஆக்கம் ஒன்றும் தானமலத்தாமரையும் பிள்ளவரத்துக்கு போறாங்க. இடுப்பு தண்ணி நெஞ்சுக்கு வருது, நெஞ்சுக்கிற தண்ணி அப்படியே தானா வாய்க்கு வந்துருச்சு. ஆஹா குழந்தை வர வாங்க வந்து புருஷனை தோக்க போறான். அந்த அறிகிறாமே ஆங்கிருவையால வாங்க போற ஐயா மக்கவா வாங்க போற அப்பதான் அரையா தண்ணீர் அளமோதி போகும்போது தடத்தை ஒருதலமாக்குறார் மாயவராக. இதான் மாயவர் பக்கத்துணையா இருக்கிறார், வரம் கொடுக்க வேணும். அப்பதான் அந்த வனத்தை தங்கடந்து தண்ணி வனத்தை தங்கடந்து அடுத்த வனம் போனோம்னு மன்னவரம் வீடு வருகிறார். தெய்வம் மன்னவரம் தெரியாரே இந்த வனம் தங்கடந்து அடுத்த வனம் வருகிறாரே மந்தினால பிறந்தவனா மாதவங்க காக்கிவனா வர்க்கம் போது சாம்பரோட நிரப்பறா தண்ணி வண்ண விட்டா அடுத்தனங்க இஞ்சி பறந்த மஞ்சி பறந்தவனம் மாதவங்க காய்க்குவனம் சாமி மன்னவா எறும்புச்சவனத்தை பாத்தியா? என்ன பார்த்தேன் மஞ்சி பறந்தவன மாதவங்க காய்க்குவனம், இஞ்சி பறந்தவன எலும்புச்சம் காய்க்குவனம். இந்த ரெண்டு வனத்தை பார்க்கும் போது எலும்புச்சங்காயும் காய்க்கவில்லை, மாதவங்காயும் காய்க்கவில்லை. ஒரு அன்னகால திங்களானா மாதவம்பழம் படிச்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நேரம் மாதவம்பழத்தை காணவில்லை, தனதான் நம்ம மட்டி கிடக்குது. என் நேரப்பா ஊர் உலகம் தாம்பர வரடா இருக்கிற மாதிரி எல்லா வனத்திலையும் வரடா இருக்குது. அங்கதான் நம்ம ஊர்ல தான் அந்த கதையா வனத்துல வந்தா இங்க வனதேசம் போலாம்னு இங்க வந்து பார்த்தா இங்க அதுக்கு மேல சாமி மன்னவா தாம்பரோட நேரப்பாரம் காய்க்கு மரம்லாம் காய் மரம் நிக்குது, பூக்கு மரம்லாம் பூ மாறி நிக்குது. தாம்பரோட நிழல் பட்டா அல்ல வரடாக்கரை எறும்புச்சவனம் மாதரவனம் அல்ல தாமர பத்தார். இந்த வனம் விட்டா அடுத்த வனம் சொல்ல சொல்லி இருக்கிறியா அது முடிக்க முடியாம தான் இங்க வந்தான். இங்க வந்தாலும் ஒண்ணு மிஸ் ஆக பாரு. நீ சொல்ற நாளைக்கு பாரு பொண்ண சார் எல்லாம் எட்டி தாண்டிடுவான். நாளைக்கு வளைகாப்பு பாரு சனம் இன்னும் நிறைய வரும். அங்க மன்னா ஐயா
மன்னாவரம் தான் தெரியாரு மயில பொண்ணா நடந்து கொண்டாவரம் நான் தெரியாரு தங்கடந்து அப்படி நல்ல வருகிறாரு ஏன் மாமோய் இங்க வர பெரிய கரடி எல்லாம் வாய பொழந்துகிட்டு வருது. கரடி கிட்ட வரும்போது குருடா மாத்தியா அடியே மக்கள் வர அங்க வந்து தம்ப கூடாது கண்ணார தக்காமோ கரியாச்சி கண்ணார தக்காமோ கரியாச்சி தண்ணீர கொண்டா மாறையா கொண்டா மாறையா கடையில கொண்டா போறையா தம்பரையே குட்டி வேணாம் குட்டி வேணாம் இட்டே போல மாடியா தம்பரையே சாமி மன்னவா தண்ணீர கொண்ட போற தண்ணீர கொண்டாம கரடி கிட்ட பாரு ஒரு கரடி வருது பாரு வாய புலந்துக்கிட்டு வருது. ஐயா கரடி எப்படி ஊட ஒவ்வொரு வனம் தாண்டி போகும்போது ஒவ்வொரு வனத்துக்கும் ஒவ்வொரு தடை. கரடி ஊட விட்டாலே நல்லது. ஆமாமா என்ன சொன்ன தண்ணிய கொல்லாம கரடி கிட்ட கொல்ல போறேன் ஏன்டி நம்ம புள்ள வேணாம் குட்டி வேண்டாம் வாடி நம்ம வீட்டுக்கு போய் ஒன்னு நாளைக்கு 2 குட்டி தின்னுட்டு ஆனா பெத்தவங்க உலகத்துல நம்ம போவா இடம் இல்ல பாக்காத சீமை இல்ல ஆனா பெத்தவங்க அலங்கோலப்படுகிறாங்க பெண்ணை பெத்தவங்க பியகோலப்படுகிறாங்க புருஷனை பாரு ஒண்ணுமே இல்லாம இருக்கவங்க நல்லா இருக்காங்க குட்டி வேணாம் வாடி வீட்டுக்கு போலாம் எவ்வளவுதான் இருந்தாலும் நம்பருக்குன்னு ஊர் உலகம் சொல்லு. இந்த பாருங்க நாளைக்கு ஏதோ ஒண்ணுன்னா இந்த பொண்ணுடைய பிள்ளைங்க இருக்கு பாரு பொண்ணை சார் வராங்க தங்கா வராங்கன்னு மானகசானம் பேசும். நீ சொல்ற பாரு புருஷன் இப்ப இருக்கு வந்தா மாமூலுக்கார வயசுக்கு அவர் என்ன நம்ம ஆளுங்க மாதிரி சின்ன பையன் மாதிரி இருக்கிறாரு. அவர் வயசுக்கு பாரு பேர அப்படி ரட்டாட்ட பேர அப்படி ரட்டு மாதிரி தவசு மரம் பொறுத்தவரை சிவப்பு சாலுவக்கார அவருக்கு பாரு பேரன் தூக்கி தோரி மேல வச்சுட்டு இங்கிட்டையும் ஆறாரு பாரு மாமல்லகாரர்கிட்ட நீ போ வளையாவு பண்ணி கொண்டு விடுவாரு. சொரையா பாரு என் புருஷன் மாமூலுக்காரத்தை போய் தூங்கடி புள்ள கொடுத்துருவாரு சீக்கிரம் முறந்த போறேன். அந்த புருஷன் அதுக்கு மேல அவரு என் புருஷன் சோறு போட்டா போதுங்கிறாரு. நீ சொல்ற பாரு சாதுவை போத்திட்டு பைக்கு பண்றக்காரு பாரு பைக்கு கம்பெனிக்காரு அந்த மாதிரி சின்ன பிள்ளை மாதிரியே பெரிய கம்பெனி வச்சு நடத்தா. என்ன வண்டி வேணும் ரகத்தால வண்டி இங்கவா புருஷன் அங்கேயா போறேன் இங்க வந்து உட்காரு பனியில விட மாட்டேங்கிறான் உன்னை வந்து நிலவுல உட்கார சொல்றான். அப்படின்னா அந்த மாமன் பாரு அப்படி கிளி மாதிரி பச்சை கிளி மாதிரி அவரு எனக்கு சோடி பொருத்தம் கரெக்டா இருக்கு. நீ இருக்கிற பாரு என் புருஷன் ஏங்க மாமா பார்த்தாரா தானமுல தமர இந்த வனம் விட்டா அடுத்த வனம் போலாம் சொல்லி மன்னாபரம் தெரியாரே எந்த வனம் தான்